கண்டேன் கண்டேன் காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. ஆண்டி என்ன ஆண்டி நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் வேற எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. வேதா நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? ஆண்டி என்ன ஆண்டி இப்படி கேட்டீங்க? வெற்றி அந்த அபிக்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துட்டாருன்னு சொன்னேன். அதுக்கு அந்த அபியும் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லல. இதை வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க கண்டிப்பீங்க, அவங்க 2 பேருக்கு வார்னிங் பண்ணுவீங்கன்னு பார்த்தாக்கா எந்த வார்னும் பண்ணாம நீங்க அதை பத்தி கேட்காம வந்துட்டீங்களா ஆண்டி? வேதா தப்பு பண்றவங்களுக்கு தான் இந்த வேதா வார்ன் பண்ணுவா. இந்த இடத்துல வெற்றி எந்த தப்புமே பண்ணலையே. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வெற்றிக்கு வார்ன் பண்ணணும்? என்ன ஆண்டி பேசுறீங்க நீங்க? வெற்றி என்ன ஆண்டி தப்பு பண்ணல? வெற்றி தப்பு பண்ணியிருக்காரு, அதை நான் உங்ககிட்ட சொன்னேன். அபி தோல் மேல கையை போட்டு இவளுக்கு நான் மாமான்னு என்கிட்ட சொன்னேன் ஆண்டி. சோ வாட்? இதுல என்ன தப்பு இருக்கு நீ நினைக்கிற? ஆண்டி வெற்றி அபி ஷோல்டர்ல கை போட்டது, இவளுக்கு நான் மாமான்னு சொன்னது, இது எல்லாமே தப்பு தானே ஆண்டி? எல்லாமே தப்பு நம்புது, இதுல எது தப்புன்னு கேட்குறீங்க? ஸ்வேதா சஹானா இந்த வீட்டோட மூத்த மருமக, சஹானாவோட தங்கச்சி. இனி எனக்கு மச்சினிச்சு முறை. அபி இனி என்ன மாமன் தானே கூப்பிடுவான். இனியோட தம்பி வெற்றி தானே, அவனையும் அபி மாமன் தானே கூப்பிடணும். இதுல நீ என்ன தப்பு கண்ட? அது மட்டும் இல்ல இப்ப இங்க நடந்ததெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருந்த. மாலும் அஞ்சலியும் அவனுக்கு மாமா பொண்ணுங்க தான். அஞ்சலிக்கும் மாலுக்கும் வெற்றி மாமா முறை தான். அவங்க கிட்ட பேசுறதும் பழகிறதும் பார்த்தலாம். அஞ்சலிக்கிட்டையும் அவன் நெருக்கமாக தான் பழகிட்டு இருக்கான், மாலுக்கிட்டையும் நெருக்கமாக தான் பழகிட்டு இருக்கான். அதே போலதான் அபிக்கிட்டையும் பழகிறான். அவன் பழக்கத்துல தப்பு இல்லை, வெற்றி கேஷுவலா தான் பேசி பழகிட்டு இருக்கான். பார்க்கறவன் பார்வையில தான் தப்பு இருக்கு. உனக்கு தப்பா படுதுங்கிறதுக்காக அது எனக்கு தப்பா படணும்னு அவசியம் இல்லை. உன் பேச்சை கேட்டுட்டு என் வெற்றி டார்லிங் மேல நான் கோவப்பட்டேன்னா வெற்றியும் அபியும் வார்ன் பண்ணணும் தான் நான் கூப்பிட்டு விட்டேனே. ஆனா வெற்றி எல்லாத்திட்டையும் பேசி பழகிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வெற்றி டார்லிங் எப்பவும் போல கேஷுவலா தான் இருக்கான். உன் பார்வை தப்பா இருக்கு, மாத்திக்க. ஆண்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆண்டி? வெற்றி பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்க பையன்றதுனால அவர் பண்றது எல்லாமே கரெக்ட்னு நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்களா? திஸ் இஸ் டூ மச் ஆண்டி. வெற்றி மட்டும் இல்ல, அந்த அபியும் தப்பானவ, கேடு கட்டவன். வெற்றி எப்படியாவது மயக்கி கைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு வெற்றி இடம் கொடுத்துட்டு இருக்காரு. இது உங்களுக்கு புரியலையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? இதுக்கு என்ன அடிக்கிறீங்க? சேடா வயசு இனி ஒரு வார்த்தை என் வெற்றி டார்லிங்க பத்தி ஏதாவது தப்பா சொன்னா கொன்னுடுவேன். இடியட், யார்கிட்ட வந்து யாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா? என்கிட்டயே வந்து என் பையனை பத்தி தப்பா சொன்னது இல்லாம அவன் கூட இன்னொரு பொண்ணை சேர்த்து வச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கான். உனக்கு தான் வார்ன் பண்ணணும். திஸ் இஸ் a லாஸ்ட் வார்னிங். இனிமே வெற்றியை பத்தி ஏதாவது என்கிட்ட வந்து தப்பா சொன்னா கொன்னுடுவேன். ஹேய் என்ன நீ சொன்னதை கேட்டதும் வெற்றியும் அபியும் கூட்டி வச்ச நான் வார்ன் பண்ணுவேன் நினைச்சேன். நான் 2 பேரையும் வார்ன் பண்றதுக்காக மட்டும் கூப்பிடலாம், நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். அதை என் வெற்றி டார்லிங் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கே புரிஞ்சிருச்சு என்ன நடந்திருக்கோன்னு. அடுத்தவங்க சொல்றதை வச்சலாம் யாருக்கும் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேன். ஏன் கண்ணாலும் நான் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் a லாஸ்ட் ஒன் ஃபார் யூ. இன்னொரு தடவை வெற்றியை பத்தி ஏதாவது என்கிட்ட தப்பா சொல்லணும்னு நினைச்சோம், உன் லக்கேஜஸ்லாம் நீ பேக் பண்ணிக்கா. வந்த வழியை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டி உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆண்டி. உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா வெற்றி என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இப்ப கூட வெற்றி என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? வெற்றி அந்த அபியா ஹே ஸ்வேதா சொல்லு. என் வெற்றி டார்லிங் அந்த அபியை பத்தி என்ன சொன்னான் சொல்லு. ஸ்வேதா முட்டாள்தனம் பண்ணக்கூடாது. இப்ப மட்டும் நம்ம வெற்றியும் அபியும் ஒருத்தர் விரும்புறாங்கன்ற விஷயத்த வேதா ஆண்டி கிட்ட சொல்லிட்டோம். வேதா ஆண்டி ஆரம்பத்துல கோவப்படுவாங்க, ஆனா அதுக்கப்புறம் வெற்றி அவங்க பையன், அதுவும் வெற்றினா இவங்களுக்கு உயிர். வெற்றிக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போகணும்னு நினைச்சேன். அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ்வளவுதான் என் லைஃப் என்ன ஆகுது? வெற்றியும் நானே வந்து ஆண்டி கிட்ட இப்படி சொல்லுவேன்னு என் முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா ஆண்டி கிட்ட அவங்க விஷயத்த சொல்லவே மாட்டேன். ஆனா சொல்லாம அவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஆண்டி கிட்ட சொல்றதுனால நோ யூஸ். ஆண்டி கண்டிப்பா அவங்க பையனுக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க, எனக்கு ஃபேவரா எதுவுமே பண்ண மாட்டாங்க. சொல்ல மாட்டேன், முட்டாள்தனமா யோசிக்கவே மாட்டேன். ஏ ஸ்வேதா என்ன கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்கா? எதை சொல்ல வந்தீங்க? வெற்றி அபின்னு என்ன விஷயம் சொல்லு. ஆண்டி அது ஒண்ணும் இல்லை ஆண்டி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். இப்ப கூட வெற்றியும் அபியும் கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதான் சொல்ல வந்தேன் ஆண்டி. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். சாரி ஆண்டி, வெற்றியை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. ஷட் அப் ஸ்வேதா. மேரேஜ்க்கு முன்னாடி என் வெற்றி டார்லிங் நீ இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டு இருக்கா? எந்த நம்பிக்கையும் நான் உனக்கும் என் வெற்றி டார்லிங்க்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஐயோ ஆண்டி அப்படின்னு சொல்லாதீங்க ஆண்டி, எனக்கு வெற்றி மேல எந்த சந்தேகமும் கிடையாது ஆண்டி. அவரு அபிக்கிட்ட அப்படி பழகினதும் எனக்கு கொஞ்சம் பொசாசாச்சு, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க நினைக்கிற சந்தேகம் இல்லை ஆண்டி.
அதனால உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ், நீங்க இப்படிதான் நினைக்காதீங்க ஆண்டி. எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க ஆண்டி. கண்டிப்பா நாங்க நல்லா வாழ்வோம் ஆண்டி. இனிமே வெற்றி பத்தி நான் எந்த தப்பான என்னமோ நினைக்க மாட்டேன் ஆண்டி. வெற்றியை பத்தி எனக்கு தெரியும் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, கொஞ்சம் தான் ப்ரோசஸ் ஆனேன். இனிமே அந்த ப்ரோசஸ் கூட இருக்காது. ப்ளீஸ் ஆண்டி, ஐம் ரியலி சாரி ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ். இந்த தப்பு இன்னும் ஒரு தடவை நடந்தது, நான் சொன்னதுதான். உன் லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இரு. வெற்றிக்கும் உனக்கும் மேரேஜ்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லாம போயிடும். இனிமே பார்த்து நடந்துக்க. இல்லை ஆண்டி, இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம பார்த்துக்கிறேன் ஆண்டி. சாரி ஆண்டி, ஐம் ரியலி சாரி. இந்த ஒரு தடவை உன்னை மன்னிக்கிறேன். வெற்றிக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்க. நீ நடந்துக்கிறத வச்சுதான் வெற்றியும் உனக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். என் வெற்றி டார்லிங்க பத்தி எனக்கு தெரியும். அவனுக்கு ஒரு பொருள் பிடிச்சதுன்னா அது மேல அதிகப்படியான பாசம் வைப்பான். பிடிக்கலனா கண்ணால கூட பார்க்க மாட்டான். அதுதான் என் வெற்றி டார்லிங். ஓகே ஆண்டி, வெற்றிக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பேன் ஆண்டி. கண்டிப்பா நடந்துப்பேன். இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் ஆண்டி. இது வரைக்கும் இந்த மேரேஜை பத்தி வெற்றிக்கிட்ட எந்த சஜஷனும் நான் கேட்கல. ஆனா இனி அப்படி இருக்க மாட்டேன். வெற்றிக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த மேரேஜ் நடக்கும். ஸோ வெற்றிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணு. வெற்றி ஓகே சொன்னா மட்டும்தான் இந்த கல்யாணம். புரியுதா? போ. வெற்றிக்கு பிடிச்சது இந்த மேரேஜா? அப்படி பார்த்தோம் வெற்றி கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே மாட்டானே. அதுக்காக நான் விட்டுற மாட்டேன். வெற்றிக்கு பிடிச்ச மாதிரி நடந்து பண்ண இல்லையோ, ஆனா ஆண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா நடந்துப்பேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே வெற்றி நடந்துட்டு இருக்கான். இனிமேல் நான் எப்படி நடந்துக்கிறேன்னு பாருங்க. வெற்றி அபியவா விரும்பிட்டு இருக்கான். அந்த இடத்துல நான் தான் இருப்பேன். நான் மட்டும்தான் இருக்கணும். என்ன மேடம் ஏதோ பேசணும்னு கூப்பிட்டுட்டு இப்படி அமைதியாக நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஓய் டார்லிங், என்னடி ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாக என்னையே பார்த்துட்டு இருக்கா? என்ன சைட் அடிக்கிறியா? வெற்றி விளையாடாதா? வெற்றி நம்ம ரொம்ப தப்பு பண்றோமோன்னு எனக்கு கில்ட்டியா இருக்கு வெற்றி. தப்பா? ஏய், நான் ரொம்ப டீசென்ட்டி. ஏதோ அப்பப்போ லைட்டாக கிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேற எதுவும் பண்ணலையடி. என்னடி தப்பா அது இதுன்னு பேசுகிறேன்? நான் என்னடி பண்ணேன்? ஏய், இனிமே தான் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது கூட நீ சம்மதிச்சான். நீ ஓகேன்னு சொன்ன உடனே தப்பு பண்ணிடலாம். வெற்றி ஒண்ணு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்கான்? இப்ப பாரு விளையாட்டு தான் வெற்றி உனக்கு. நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ இதை பத்தி பேசிட்டு இருக்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத. இப்போ உனக்கு என்னடி உனக்கு கில்ட்டியா இருக்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? என்ன தப்பு பண்ணலாம்? வேதாத்தையா ஏமாத்திட்டு இருக்குமோன்னு பயமா இருக்கு. அவங்க ஏமாத்துறது தப்பு தானே. இப்ப நம்ம வேதாத்தையா ஏமாத்திட்டு தானே இருக்கோம். என்ன ஏமாத்தணும்? என்ன வெற்றி பேசிட்டு இருக்கா? ஸ்வேதா சொன்ன மாதிரி நீ என்கிட்ட நெருக்கமா தானே பேசி பழகணும். அதுதானே ஸ்வேதா போய் அத்தை கிட்ட சொன்னா. ஆனா அத்தை முன்னாடி நீ எல்லார்கிட்டயும் கேஷுவலா பழகுற மாதிரி காமிச்சிட்டேன். இதுவே நம்ம அத்தையும் ஏமாத்தாதா அர்த்தம்? நான் நார்மலாகவே அஞ்சலிக்கிட்டையும் மாலுக்கிட்டையும் கேஷுவலாக தான் பழகிட்டு இருக்கேன். இங்கே பாரு, அஞ்சலி அம்மாவும் என் மாமா பொண்ணுங்கிறத தாண்டி அவங்க 2 பேரும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்க கிட்ட நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் பழகுவேன். இது மம்மி புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் எனக்கு மம்மிக்கு காமிச்சேன். இப்போவும் சொல்கிறேன், நான் மம்மி ஏமாத்தல. மம்மி முன்னாடி உன்கிட்ட நெருக்கமாக பழகலைங்க. நான் உன்கிட்ட நெருக்கமாக பழகிறத மம்மி பார்த்துருந்தா அப்போவே மம்மி கெஸ் பண்ணிடுவாங்க. மாலுக்கிட்டையும் அஞ்சலிக்கிட்டையும் நான் எப்படி பழகுறேன், அபிக்கிட்ட நான் எப்படி பழகுறேன்னு மம்மி எப்பயோ கெஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு நான் உன்கிட்ட நான் அப்படி எதுவும் நடந்துக்கலாம். அப்போ வெற்றி நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா அத்தை கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்லை, டிசைடே பண்ணிடுவாங்க. வெற்றி அபியை விரும்புகிறான்னு என் மம்மிக்கு கன்ஃபார்மே ஆகிடும். என்ன சொல்ற வெற்றி? அடி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். என் மம்மி உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? இப்போ கொஞ்ச நாளாக தானே. இதுக்கே உனக்கு கில்ட்டி ஃபீலிங் இருக்குன்னா நான் என் மம்மி ஏமாத்திருந்தா எனக்கு இப்படி இருந்திருக்கும். இப்போவும் சொல்கிறேன், நான் மம்மி ஏமாத்தல. மம்மிக்கிட்ட இருந்து மறைச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். மம்மி ஏமாத்துறது வேற, மம்மிக்கிட்ட மறைக்கிறது வேற. இப்போ நான் இதை மறைக்கிறேன்னா நீ முதல்ல படித்து முடிக்கணும். நீ படித்து முடித்தாதான் மம்மிக்கிட்ட எதுவாக இருந்தாலும் நான் என்னால் ஸ்ட்ரைட்டாக பேச முடியும். அப்படி ஸ்ட்ரைட்டாக பேசினா மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் பொறுத்து இருக்கேன். இப்போ சொல்லு,
நான் மம்மி ஏமாத்துறேனா? வெற்றி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இன்னைக்கு ஸ்வேதா இந்த சின்ன விஷயம் சொன்னதுக்கு அத்தை ரொம்ப கோவப்பட்டேன். நம்மளை கூப்பிட்டு கேட்கணும், வான் பண்ணணுன்ற முடிவில் இருந்தாங்க. நம்ம விஷயம் மட்டும் தெரிஞ்சா அத்தை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா மம்மி கோவப்படுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை, அதிகபட்சமா கோவப்படுவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டி, லவ் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இருந்ததுல, அந்த லவ்வா என் மம்மி கிட்ட சொல்றதுக்கும் எனக்கு தைரியம் வேணும்ல. தைரியம் இருந்தா மட்டும்தாண்டி லவ்வே பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, மம்மியை சமாளிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தைரியம் இருக்க போய் தான் உன்னை துணிஞ்சு காதலிச்சேன். கவலைப்படாத, உன் கையை பிடிச்சிட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். நீ என் பொண்டாட்டி ஆகிற வரைக்கும் கண்டிப்பா கையை விட மாட்டேன். அதுக்காக பொண்டாட்டியானதை விட்டுருவேன்னு கேட்காத, அப்போ வேற மாதிரி பிடிப்பேன். வெற்றி, எனக்கு மறுபடியும் பயமா இருக்குன்னு சொல்லாதடி. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, எது நடந்தாலும் நான் பாத்துப்பேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையோட இரு, நான் பாத்துக்கிறேன். சரியா? சும்மா இதை பத்தி பேசாத. ஏதோ என்கிட்ட பேசணுனதும் ஆசையா 4 வார்த்தை பேச போறேன்னு பார்த்தா மம்மியை பத்தியே பேசி பேசி பயந்துட்டு இருக்காத. ஏய், ஆமா, என்னடி ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்கு? இந்த ட்ரெஸ்லாம் சும்மா செம்மையா இருக்கு தெரியுமா? வெற்றி, ஓய், நிஜமா தாண்டி சொல்றேன். நீ எப்பவுமே ஆஃப் சாரியில தானே சுத்திட்டு இருப்பான், இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்கேன். உண்மையா சொல்றேன், இந்த ட்ரெஸ்லாம் ஒரு மார்க்கமா இருக்கும். ஆமா, என்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி சேஞ்சஸ் ஆயிருக்கு? வீட்ல இருந்து கொண்டு வந்தது 2 ஆஃப் சரியா, அதே மாத்தி மாத்தி போட்டிருக்கேன்னுட்டு அஞ்சலி மாலும் அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போட்டுக்கன்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க. அதனால தான் போட்டுக்கிட்டேன். அட ஆமால, இது எனக்கு தோணாம போச்சே. சாரி டீச்சர். நாளைக்கு காலேஜ் போயிட்டு வரும்போது நம்ம அப்படியே பர்ச்சேஸ் போயிட்டு வருவோம். சரியா? இல்ல வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். ஹலோ, போகலாமான்னு கேட்கலாம், போயிட்டு வரணும்னு சொன்னேன். புரியுதா? சரி, மார்னிங் சீக்கிரம் கிளம்பிடுறேன். இப்படி இதை பத்தி நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காத. சரியா? சரி வெற்றி. சரி, வேற என்ன? வேற எதுவும் இல்லை. சரி, நான் போய் படுக்கிறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, நான் போய் படுக்கிறேன். படுக்குறியும்? ஏய், அப்போ வேற ஒண்ணுமே இல்லையா? வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, நான் போய் படுக்கணும். மார்னிங் நம்ம கிளம்பணும்ல, காலேஜுக்கு போகணும்ல. அது மட்டும் இல்லை, நாளைக்கு அம்மா வராங்க, கன்ஃபார்மாக வந்துடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் காலேஜுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும். அதனால நான் சீக்கிரம் போய் படுக்கிறேன். தெரியும், அத்தை உனக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கும் பண்ணிட்டாங்க. நீ நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவேன்னு தெரியும். ஏய், வேற எதுவும் இல்லையோ? வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லையாடி? அது வெற்றி, நம்ம எதனா நாளைக்கு பேசுவோம். நான் போகிறேன், நான் போய் படுக்கிறேன். அப்போ வேற எதுவும் இல்லை. ஏண்டி, உனக்கு என்கிட்ட பேச வேற எதுவுமே இல்லை அப்படிதானே? நீ என்ன போறது, நான் போறேன். வெற்றி நில்ல. என்ன இப்போ எதுக்கு என் கை பிடிச்சிட்டு இருக்கான்? அதான் பேச எதுவுமே இல்லைன்னுட்டியா? விடு, விடுறீ, நான் போறேன். வெற்றி, நீ கோவப்படாத. அது எனக்கு பயமா இருந்தது, உன்கிட்ட பேசும்போது யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயமா இருந்தது. அதனால அப்படி சொன்னேன். அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் பயந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீ பயந்துட்டே இரு, நான் போறேன். கையெடு, நான் போறேன். வெற்றி, உனக்கு என் பயம் புரியுதா இல்லையா? அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அதனால தானே பயந்துட்டு இருக்கேன். வெற்றி, அப்படின்னா இல்லை. அப்படிதான். சரி, கையை விடு, நான் போறேன். நீ போய் படுக்கணும்ல, போய் படு. கையை விடு. வெற்றி ப்ளீஸ். ப்ளீஸ் நீயே வச்சுக்க. இவ்வளோ நேரம் நானும் அப்படிதான் நின்றுட்டு இருந்தேன். உனக்கு என்ன பார்க்க பாவமா இல்லைல்ல? விடுடி, நான் போறேன். இப்போ நீ நிற்க போறியா இல்லையா? அதெல்லாம் நிக்க முடியாது. கையை விடு. நீ விடுறியா இல்ல நானு? கையை விடுவா. விடுவேனே, எப்படி விடுறேன்னு பார்த்துக்கோ. இப்போ ஒன்று ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கோம்? விடுறீங்கன்னா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? ஏன் மாட்டியா? யாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தாங்க, பேசுறதுக்கே பயந்துட்டு இருந்தவங்க இப்போ இப்படி இருக்கீங்க. ஜாலி விட்டுடாலும் அது அதையும் நினைச்சு கொஞ்சம் பயமா இருந்தது. அதுதான் நீதான் சொன்னல, உன் மேல நம்பிக்கை வையணும். அதான் முழுசா உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன். இனிமே எனக்கு பயம் வராது. என் வெற்றி பார்த்துப்பான்னு முழுசா என் வெற்றியை நம்புறேன். பார்த்துப்பால. இதை தானடி நானும் சொன்னேன். ஏய், இப்போ உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னனும், அப்பவே நீ என் சொத்தாயிட்டடி. உன்னை நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துப்பா?
கண்டிப்பா பார்த்துக்கோமா. எப்பவும் நம்பலாம். வெற்றியும் நீ எப்பவும் நம்பலாம். ம். தைரியமா லவ் பண்ணணும்டி. பயந்து பண்ணக்கூடாது. எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு துணிஞ்சு பண்ணணும். என் வெற்றி டார்லிங் பார்த்துப்பானு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. லவ் யூ வெற்றி. ஏய், எப்பவும் இப்படியே இரு. நீ இப்படி இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்டி. லவ் யூ டி அபி. கண்டிப்பா என் வெற்றி டார்லிங் சொல்லியாச்சுல, இனிமே இப்படிதான் இருப்பேன். இப்படியே இருக்கலாமா? மண்ண திமிரு இருக்கா, கைய பிடிக்க தெம்பு இருக்கா, உனக்கு எத்த பொண்ணு இருந்தா அவளுக்கு ஒன்ன பிடிச்சு இருந்தா கள்ளத்தனம காதல பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு. நகம் பார்த்து நான் தலைவார அடி ஊரே கூடுதடி. நான் விடமாட்டேன் தூண்டில போட்டேன் காலம் தோறும் நீ எனக்கு இது தேவரின் கணக்கு. நீ அங்க கொஞ்சம் காட்டி இங்க கொஞ்சம் கூட்டி பாதி உயிர் எடுக்காதே. கட்டி கட்டி பிடிக்க கொண்டு எடுக்கடிக்க உத்தரவு கேட்டாலே கசந்தா போதுமே. ஏய், என்ன இப்ப பயம் இல்ல? இல்ல, அதான் என் வெற்றி டார்லிங் இருக்காங்க, எல்லாமே அவன் பார்த்துப்பான். அதனால எனக்கு பயமே இல்லை. அப்போ பயம் இல்ல அப்படிதானே? ஏய், பயம் இல்ல தானே? பயம் இல்லை, நான் போறேன், தூங்கணும். தூங்கணுமா? அடி வெற்றி வீடு. அது மேடம்க்கு பயம் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு விடணும்? அதெல்லாம் விட முடியாது. நீ அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்று ஒலிய நீ என் மனதில் இன்னொருவம் கண்டுபிடிப்பாயா? வெற்றி வீடு. ம்ஹும்.